இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. அவர் உங்கள் மேலே கண்ணோட்டமாக இருக்கிறார். உங்கள் மேலே கரிசனையோடு இருக்கிறார். அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பரத்திலிருந்து உங்கள் தேவைகளை சந்திக்க தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஏற்ற காலம். இயேசுவின் காலம் ஏற்ற காலம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மழையை பெய்ய பண்ணுவார். அந்த நேரத்தில் கனிகளையும் பலனையும் அறுவடையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஏற்ற காலம் என்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணுவதற்கு, மேனேஜ் பண்ணுவதற்கு, அவைகள் எல்லாவற்றையும் கட்டி அமைப்பதற்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு, எல்லாவற்றையும் சார்ட் அவுட் பண்ணுவதற்கு தேவன் ஒரு காலத்தை, ஒரு சீசனை, குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அவருடைய காலம், நேரம் என்பது நம்முடைய நேரம், நம்முடைய காலத்தை பொறுத்தல்ல. நாம் நினைக்கிற காலம், நாம் எதிர்பார்க்கிற காலம், நேரத்தை பொறுத்து அது அமையாது. நாம் நினைக்கிறதை காட்டிலும் தேவனால் அதிகமாக செய்ய முடியும். ஆகவே அவருடைய காலம் சிறந்த காலம், பெர்ஃபெக்டான டைமிங். தேவனுடைய ஏற்ற காலத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியும். தேவனுடைய காலத்தில் இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம இளைப்பாற முடியும், நம்ம ரெஸ்ட்டில் இருக்க முடியும், ரிலாக்ஸ் பண்ண முடியும். நம்முடைய முயற்சி கொண்டு எல்லாவற்றையும் செயல்படுத்தணும்னு சொல்லி செய்கிறதை நாம் நிறுத்தி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கவலைப்படுவதை நிறுத்தி விடுவோம், சோகமாக இருக்கிறதை நிறுத்தி விடுவோம். அதற்கு மாறாக நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் தேவனை துதிப்பதற்கும், அவரை உயர்த்துவதற்கும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், தேவனுடைய நாமத்தை போற்றுவதற்கும் நம்மளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் காலம் ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் காத்திருப்பது இயல்பாகவே சுலபமாக மாறிவிடும். பொதுவாக காத்திருக்கிற காலம் ரொம்ப கஷ்டமான காலம், வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஏற்ற காலத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த காத்திருக்கிற காலம் களிப்பான காலமாக இருக்கும். தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது காலம், நேரம் இதெல்லாம் இல்லாம தான் படைச்சாரு. மரணம் இல்லாம தான் படைச்சார். எப்பொழுது மனிதன் விழுந்தானோ, பாவத்தில் விழுந்தானோ, அப்பதான் மரணம் வந்துச்சு. மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம், நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மரிக்கிறதுக்கு முன்பதாக தங்க காலத்திற்குள்ள, தங்களுடைய வாழ்நாளுக்குள்ள இதெல்லாம் செஞ்சிடணும், சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திலிருந்தும் நேரத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை செய்து தேவனுடைய காலத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு காலம் கை கொடுக்கவில்லை என்றாலும் கர்த்தர் உங்களுக்கு கை கொடுப்பார். உங்களுக்காக தேவன் குறித்த ஏற்ற காலம் சிறந்த காலமாக இருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே தேவ சித்தத்தின்படி நடக்கும். அது வரைக்கும் நம்ம எது செஞ்சாலுமே நம்முடைய முயற்சியில தான் நிறைவேற்றலாம்னு நம்ம நினைப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி அது நடக்காது. ஆகவே காத்திருங்கள். தேவனுடைய காலம், ஏற்ற காலம் உங்களுக்காக இருக்கிறது. அந்த காலத்தில் தேவன் மழையை பொழிய பண்ணுவார். அதிக கனிகளும் அதிக அறுவடையும் நீங்கள் பார்ப்பீர்கள். You are living in God's perfect season and God's timing is perfect. நீங்கள் தேவனுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஏற்ற காலத்தில் இருக்கிறீங்க. தேவனுடைய ஏற்ற காலம் சிறந்த காலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். புதிய புதிய காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை பார்த்து தேவனை துதியுங்கள்.